முதல்ல பண்ணணும். இந்த கட்டிங்ஸ்ல மாத்து. எனக்கும் அதேதான் பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி ரொம்ப அற்புதமா இருந்தது. அங்க என்ன நடந்தது? அங்க ஒரு அழகான பொண்ணு வந்து, அவளும் ராணியா தான் இருக்கணும். அவதான் ராஜா கிட்ட எங்களை அறிமுகப்படுத்தி வச்சா. ஆனா அவ பாதியிலேயே ஓடிட்டா. ராயல் லைனஸோட மகாராஜா கூட ஆடுறதுக்கு அவளுக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சது. ஆனா அத அவ இழந்துட்டா. நீங்க இந்த மகாராணிய இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவ யாரா இருந்தா என்ன, ராஜாவோட நாங்க தான் கடைசியா டான்ஸ் ஆடணும். அதனாலதான் நாங்க இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு ராத்திரி ரொம்ப அழகா இருக்கணும். நாளைக்கு ராத்திரியா? அந்த விழாவோட 2வது ராத்திரி நாளைக்கு தான். ஒன்னாலதான் சொசைட்டி பேப்பர்ல படிக்க முடியாது. நானும் உங்க கூட வரேன். நானும் அந்த மகாராணிய பார்க்கணும். நான் இத வரக்கூடாதுன்னு எடுத்துக்கிறேன். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீயும் இந்த மாதிரி என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தாதானே? ஆமா, ஆனா நான் உங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் உங்க அம்மா குறுக்க வந்து நிப்பாங்க. இங்க பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுல எங்க அம்மா உள்ள இழுக்காத. மறந்துடாது செல்லம். ராத்திரி 12 மணி. 12 மணிக்குள்ள நீ அரண்மனையை விட்டு வந்துடணும். கேட்டுக்கும் நினைக்கிறேன். அங்க பாரு. குட் ஈவினிங் லேடிஸ். 2 பேர் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கீங்க. இதுவுமே புது ட்ரெஸ்ஸா? அது வந்து ஆமா, நானும் என் அக்காவும் நேத்து இத வாங்கிட்டு வந்தோம். நேத்து உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்களே அந்த பொண்ணு, நீங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது பாத்தீங்களா? அது வந்து ஞாபகம் இல்ல. பாக்காவ எப்படி இருந்தா? அது அங்க பாருங்க, அவ அங்க இருக்கா. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அப்புறமா டான்ஸ் ஆடலாம். கண்டிப்பா நான் இன்னொரு தடவை உன்னோட வர போறதில்லை. உன்னை நேத்து நான் என்னோட கனவுல பார்த்தேன். நேத்து ராத்திரி என்னோட கனவுல நான் 2 பேரும் ஒன்னா சந்திச்சோம். ஒருவேளை இது கனவா இருந்தா நம்ம 2 பேரும் எழுந்திருக்கவே கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணணும். உண்மையாவே நம்ம ஒண்ணு சேர்த்து 12 மணியா? நான் உடனே கிளம்பணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க. இப்ப என்ன நீங்க விடலன்னா நமக்குன்னு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருந்தா அது கண்டிப்பா வீணாயிடும். எனக்கு பேர் கூட தெரியாது. நீங்க எங்க போறாலும் அவங்களை கண்டுபிடிப்பேன். என்னோட வாழ்க்கையை முடிஞ்சாலும் சரி, நான் கண்டிப்பா உங்களை கண்டுபிடிப்பேன். சரி காட்மதர், நான் நீங்க சொன்னதை கேட்கல. நீங்க சொன்னதை விட அதிக நேரம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க. நம்மள பத்தி சொல்லிருக்காங்க, கவனிங்க. 2 சகோதரிங்களுக்கும் அந்த விழாவுல கலந்துகிட்ட அந்த மர்ம பெண்ணுக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க 16ஆம் பக்கத்தை பாருங்க. ஓ, என்ன பண்ணிருக்கீங்க 2 பேரும்? நான் என்ன சொன்னேன்?
இந்த வருஷத்தோட முக்கியமான விழாவுல நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. இவதான் இப்படி ஆரம்பிச்சா அம்மா அவன் மூக்குக்கு கீழே பெரிய ரயில் தண்டவாளம் கண்டிப்பா இருக்கு. அவ சொல்றத நம்பாதீங்கம்மா. மகாராஜா என்னதான் பாத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு தெரியும். அவ அன்னைக்கு ராத்திரி அந்த மகாராஜா கூட தான் ஆடிக்கிட்டு இருந்தா. ஆனா இவள பாத்துக்கிட்டு இருந்ததா இவ சொல்றா. உங்க யாருக்காவது காஃபி வேணுமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இளவரசர் ஒவ்வொரு வீடா வந்து அந்த அடையாளம் தெரியாத பொண்ணு தேடிட்டு இருக்காராம். அவருக்கு கிடைச்ச அந்த ஷூஸ வச்சு கண்டுபிடிக்க போறாராம். அதனால எங்க ட்ரெஸ்ஸ வச்சு 1 மணி நேரத்துல அயன் பண்ணி குடுக்கற. ஏன்னா எங்க 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா அந்த ஷூவை கச்சிதமா போட்டு பிரின்சஸ் ஆக போறோம். அதனால சீக்கிரமா வேலையை முடி. மகாராஜாவே, தயவு செஞ்சு உள்ள வாங்க. என் பொண்ணுங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அம்மா, நான் இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். 6 தடவை முயற்சி பண்ணது போதும். நீ உன் தங்கச்சிக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். உங்களுக்கு இந்த 2 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்களா மேடம்? ஆமா, என்கிட்ட ஒரு வளர்ப்பு பொண்ணு இருக்கா. ஆனா அவ எந்த விழாவுக்கும் வரல. எனக்கு சரியா இருக்கு. நான் வேணா போட்டு பார்க்கவா மகாராஜா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவளோட கால் சின்னது. அம்மா இவதான் அந்த விழாவுக்கு வரவே இல்லையே. உண்மையாவே நான் ரொம்ப வெட்கப்படுறேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நீ எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். சந்தோஷமா இருக்கேன்.